நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது உங்களின் முதல்வராக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய உரிமைகளை மீண்டும் மீண்டும் பறித்து கொண்டு நம்மளுடைய மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய அவர்களுடைய இயலாமையை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவு. வரும் காலம் கண்டிப்பாக மக்களுக்குரிய நாளாக இருக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி மட்டுமே ஏணிப்படிகளாக ஏறி வந்த எத்தனையோ அரசியல்வாதிகள் இன்றைக்கு அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றப்படாமல் இவர்களோட சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை மீண்டும் மீண்டும் சுரண்டி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாய்ப்பளிக்காமல். இன்றைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் மக்களுக்குரிய நாளாக, அவர்களுக்கான நாளாக உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய தொழில் மற்றும் கல்வி, இருப்பிடம், உண்ணுவதற்கு அந்த 3 வேளை உணவு அனைத்தையுமே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை அனைத்துமே ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக பறித்தால் கண்டிப்பாக அவர்களுடைய நாட்டுப்பற்று, அவர்களுடைய தேசியப்பற்று, மக்களுக்காக அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல அரசியல்வாதிகளாக இன்றைக்கு நம் நாட்டுக்குள் இருக்கும் அரசியல்வாதிகள் தீவிரவாதிகளாக, மக்களை சுரண்டும் அச்சுறுத்துவாதிகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்காக உண்மையாக இன்றைக்கும் நம்மளுடைய தேசிய உரிமைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே அவர்களுடைய பெயர்களாக தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்துவாதிகளாக நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை, அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு தேசிய உரிமையாளர்கள் என்று கண்டிப்பாக மாற்றப்படும். அவர்களும் நம் மக்களாக திகழப்படுவார்கள். அவர்களுடைய குறைகள் கண்டிப்பாக கேட்கப்படும். ஒரு நாள் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் அவர்களோடு அமர்ந்து நேரடியாக குறை கேட்கும் நாட்களாக அமைக்கப்படும். அவர்கள் கேட்பது அந்த 3 வேளை உணவு, பாதுகாப்பு, நிர்ணயம், தொழிற்கல்வி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய அங்கீகாரம், வாக்குரிமை, இதை அனைத்துமே அவர்களுடைய உரிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் மக்களிடத்தில் ஊடுருவிக்கொண்டு கஞ்சாவையும் போதைப் பொருளையும் விற்று மிகப்பெரிய அளவில் மக்களை மாற்றி கற்பழிப்பு, குழந்தைகள் என்று பாராமல் பாலியல் தொந்தரவு, இது போன்ற எண்ணற்ற செயல்களை செய்து கொண்டு அரசியல் ரீதியாக வெளியே வந்து மீண்டும் மீண்டும் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த தீவிரவாதிகளை மன்னித்து கருணை காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்காக, நம்மளுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் மீண்டும் சிதைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது நம்மளுடைய தேசிய உரிமையாளர்களுக்காக ஒரு பங்களிப்பு நாளாக, சட்டமன்றத்தில் குறை கேட்கும் நாளாக அமைக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.